price of pleasure can take away the greatest things of value. இன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரியதாய் நாம் வைத்திருக்கிற காரியங்களை நம்மிடத்திலிருந்து பறித்து விடுகிறது. Pleasure is fleeting. இன்பம் தற்காலிகமானது, பறந்து போகிறது. So where do you find pleasure? இன்பத்தை எங்கே நாம் காண வேண்டும்? You have to find it in the expression of your worship before the living God. அதை எங்கே கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் தேவனை ஆராதிப்பதிலே தான் கண்டுபிடிக்க வேண்டும். Satan wants your worship. சாத்தான் உங்களுடைய ஆராதனையை விரும்புகிறான். He knows that's what God is looking for in you to worship him. அவனுக்கு தெரியும் தேவன் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று உங்களை வைத்திருக்கிறார் என்று. For the Father seeketh such to worship him. பிதாவானவர் இப்படிப்பட்டவர்கள் ஆவியோடு தொழுது கொள்ளுகிறவர்கள் தம்மை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். That's what God is looking for in you. உங்களிலே தேவன் எதிர்பார்ப்பது அதுதான். Why? ஏன்? Because in worshiping him you find out why you were made. அவரை ஆராதிக்கும் போதுதான் நீங்கள் எதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியும். Worshiping him may bring him glory. அவரை ஆராதிப்பது அவருக்கு மகிமையை கொண்டு வருகிறது. But worshiping him brings you fulfillment and meaning and purpose. ஆனால் அவரை ஆராதிப்பது உங்களுக்கு நிறைவையும் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் கொடுக்கிறது. That's why you were made. ஆகவே தான் நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். You were made to have that consummate spirit communing with the living God. தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாக ஒரு ஆவியாக நெருங்கிய ஐக்கியம் கொள்ளும்படியாக நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். You see, in a physical relationship between husband and wife, ஒரு கணவனுக்கும் இடையே மனைவிக்கு இடையே இருக்கிற சரீர பிரகாரமான உறவு. The body is only the means to express what's going on in your heart. உள்ளத்திலே இருக்கிறதை வெளிப்படுத்துவதற்கு தான் சரீரத்தை பயன்படுத்துகிறோம். But that's not an end in itself. ஆனால் அதுதான் பிரதானமானது என்று கிடையாது. Because one day your body may be broken. ஏனென்றால் ஒரு நாள் சரீரம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். And that may be impossible for you. ஆகவே சரீர பிரகாரமாக அதை செய்ய இயலாமற் போய்விடலாம். Do you stop loving your spouse? ஆகவே உங்களுடைய மனைவியை நேசிக்காமல் விட்டு விடுகிறீர்களா? Or do you love her with all your heart and soul and mind because you promised to love her in honor, in sickness and in health? அல்லது அவளை உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், பலம் மொத்தத்தையும் வைத்து அவளை அன்பு கூறுகிறீர்களா? ஏனென்றால் அவளை அன்பு கூறுவேன், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் அன்பு கூறு என்று வாக்கு பண்ணினதுனால அன்பு கூறுகிறீர்கள். Let me do two things and I'm closing. ரெண்டு காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். I want to give you a definition of worship. ஆராதனை குறித்த ஒரு விளக்கத்தை தர விரும்புகிறேன். And I want to tell you what that means. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்ல விரும்புகிறேன். Here is the definition of worship. ஆராதனை குறித்த விளக்கம் இதுதான். It's not mine. இது என்னுடையதல்ல. It was given by the famous Archbishop William Temple. வில்லியம் டெம்பிள் என்கிற ஒரு பெரிய ஆர்ச் பிஷப் கொடுத்த ஒரு விளக்கம். Worship is the submission of all of our nature to God. ஆராதனை என்பது நம்முடைய சுபாவம் முழுவதையும் தேவனுக்கு கீழ்ப்படுத்துவது. It's the quickening of conscience by his holiness. அவருடைய பரிசுத்தத்தால் மனசாட்சியை உயிர்ப்பிப்பது. Nourishment of mind by his truth. சத்தியத்தால் மனதை கட்டி எழுப்புவது. Purifying of imagination by his beauty. அவருடைய அழகை கொண்டு கற்பனையை சுத்திகரிப்பது. Opening of the heart to his love. அவருடைய அன்புக்கு நம்முடைய இருதயத்தை திறப்பது. And submission of will to his purpose. சித்தத்தை அவருடைய நோக்கத்துக்கு கீழ்ப்படுத்துவது. Conscience, mind, heart, will. நம்முடைய மனசாட்சி, நம்முடைய சித்தம், நம்முடைய மனது எல்லாவற்றையும் தேவனுக்கு கீழ்ப்படுத்துவது. All this expressed எல்லாவற்றையும் is the greatest expression of the human experience. எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி தேவனுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துவதுதான் மனுஷன் காண்பிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆராதனை. Expressed to God. தேவனிடத்தில் அதை வெளிப்படுத்துகிறோம். The greatest expression you have is worship. நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியமே ஆராதனை தான். That's why Satan wants you. ஆகவே தான் பிசாசு உங்களை அடைய விரும்புகிறான். He wants to take you away from the purpose for which you were made and to serve his purpose instead. நீங்கள் எந்த நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்டீர்களோ அந்த நோக்கத்திலிருந்து உங்களை விலக்கி அவனுடைய நோக்கத்தை நீங்கள் சேவிக்கும்படியாக விரும்புகிறான். That's why churches teach. ஆகவே தான் சபைகள் போதிக்கின்றன. To reach the mind.
மனதை அங்கே ஆளுவதற்கு. That's why we sing. ஆகவே தான் நாம் பாடுகிறோம். To stir the imagination. நம்முடைய கற்பனைகளை தூண்டி எழுப்புவதற்கு. That's why we take the Lord's Supper. ஆகவே தான் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்கிறோம். To touch, to taste, to commune. அதை தொட்டு அதை வாங்கி புசித்து குடித்து அவரோடு ஒன்றாகும்படியாக. That's why we have fellowship with each other. ஆகவே தான் ஒருவரோடொருவர் ஐக்கியம் கொள்கிறோம். Worship is the greatest expression of your soul. ஆராதனை என்பது உங்களுடைய ஆத்துமாவின் முழு வெளிப்பாடு. You see, in every other faith, எல்லா மதங்களிலும் you go to the temple. ஒரு கோயிலுக்கு செல்லுகிறீர்கள். In the Christian faith, ஆனால் கிறிஸ்தவ மதத்திலே you bring the temple with you. ஆலயத்தை உங்களோடு கொண்டு வருகிறீர்கள். This is the temple of the living God. இது ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. You can worship him riding a bicycle or in a taxi. ஒரு டாக்ஸில போகும்போதும் நீங்கள் ஆராதிக்கலாம், ஒரு சைக்கிள்ல போய் கொண்டிருக்கும் போதும் நீங்கள் ஆராதிக்கலாம். In fact, here's what I want to say to you. கவனிங்கள் சொல்ல விரும்புகிறதை. The only reason you're here is not to worship. நீங்கள் இங்கே வந்திருப்பது ஆராதிப்பதற்கல்ல. You're here to worship in community. நீங்கள் இங்கே ஒன்று கூடி ஆராதிக்கும்படியா வந்திருக்கிறீர்கள். You were already worshiping before you came here. நீங்க வர்றதுக்கு முன்னாடியே ஆராதிச்சிட்டு தான் இருக்கீங்க. You and I cannot keep worship to 2 hours on Sunday. நீங்களும் நானும் ஆராதனையை வெறும் வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமையில 2 மணி நேரத்துக்குள்ள அடக்கிட முடியாது. Worship runs parallel with your life. ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கையோடு செல்லுகிறது. That's why we give our money. ஆகவே தான் நம்முடைய பணத்தை கொடுக்கிறோம். That's why we love our neighbor. ஆகவே தான் நம்முடைய அயலானை நேசிக்கிறோம். That's why we bring hope to people. ஆகவே தான் ஜனங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறோம். And that's why we provide for the needy. அதற்காக தான் ஏழை எளியவர்களுடைய தேவைகளை சந்திக்க முற்படுகிறோம். That's why we love one another. ஆகவே தான் நாம் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுகிறோம். Here's my challenge to you. நான் உங்களுக்கு ஒரு சவாலை விடுகிறேன். Jesus was tested. இயேசு பரிசோதிக்கப்பட்டார். To materialism. அவர் பொருளை கொண்டு பரிசோதிக்கப்பட்டார். To utilitarianism. தேவனை பயன்படுத்தும்படியாக To hedonism, pleasure. இன்பத்தை அனுபவிக்கும்படியாக தவறான விதத்தில் பரிசோதிக்கப்பட்டார். He said no to all of them. எல்லாவற்றுக்கும் முடியாது என்று பதில் சொல்லிவிட்டார். Because it is written. ஏனென்றால் இங்கே எழுதி இருக்கிறது. Take the word of God. தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். Read it every day. ஒவ்வொரு நாளும் அதை வாசியுங்கள். And ask God to speak to you. தேவன் உங்களோடு பேசும்படியாய் கேளுங்கள். Thy word is truth. உம்முடைய வார்த்தையே சத்தியம். The word abides forever. தேவனுடைய வார்த்தை நித்தியமாய் இருக்கிற ஒன்று. The scriptures cannot be broken. வேத வாக்கியம் தவறாததாய் இருக்கிறது. This is the real bread of life. இதுதான் உண்மையாகவே வாழ்க்கையின் ஜீவ அப்பம்.